அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது உண்டு, மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அத கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான். அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம, நீதி தவறாம, முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும், சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு, நீ உண்டு உன் வேலை உண்டு, வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது, வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. கடகராசி அன்பர்கள், கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானம். கடந்த வருடங்கள்ல அஷ்டம சனியினால படாத பாடுபட்டாச்சு. அஷ்டம சனியினால கடகம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, டிவோர்ஸ் நடந்துச்சு, பிள்ளைங்களால ஒரு அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு சந்திச்சாங்க. நிறைய நல்லது அப்படின்றது இல்ல, நிறைய கெட்டது அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் கடகம் எஸ்கேப் பண்ணாங்க. சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் அஷ்டம சனியில இருந்து மாறி இப்ப பாக்கிய சனியா அமர்ந்திருக்கார். பாக்கிய சனி என்ன பண்ணுவார்? எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி பகவான் கொடுக்க போறார். என்னங்க அவர் ஏன் கெடுக்கணும், அவர் ஏன் கொடுக்கணும்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட விதிங்க, கொடுக்கப்பட்ட வேலைகள், அதை அவர் செஞ்சே தீர்வார். இப்ப அவர் பாக்கியங்களை கொடுப்பார். பொதுவா பாக்கியம் அப்படின் போது என்ன சொல்லுவாங்க? குட் லக் அப்படிம்பாங்க பாத்தீங்களா? ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு அப்படின்றது, ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு, அழகா எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் எம்டி சீட் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் அதே மாதிரி எம்டி படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, காலத்துல குழந்தை பிறந்துச்சு, சொத்து பத்து வீடு வாசலோட கௌரவமா வாழுது அப்படின்னும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எல்லாமே கிடைச்சிடும். அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கான். குடும்பம் சார்ந்த நல்லது, நம்மளோட சமுதாயம் சார்ந்த நல்லது, தொழில் சார்ந்த நல்லது, மனம் சார்ந்த சந்தோஷம், இது அத்தனையும் சனி கொடுக்க போறான்.
சனியே கொடுக்க போறான், சனியே சப்போர்ட்டிவா இருக்கா, மத்தவங்களை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும். அதுக்கும் மேல 7 மற்றும் 8க்கு அதிபன் சனி. உங்களுக்கு களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் அஷ்டம ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கடந்த காலகட்டத்துல டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தத்துல இருக்கவங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பிரிவினை ஆயிடுச்சு, 2வது திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு 2வது திருமணம் பிராப்தம் உண்டு. இது வரைக்கும் திருமணமே அவளைங்க, நல்ல வரன் அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரபு வழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளம் வயசா இருந்தா படிப்பு, அதாவது ஹையர் எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டோங்க, எம்டிக்கு நாங்க நீட் எழுதிட்டே இருக்கோம், பெருசா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கும். அப்பானோட சப்போர்ட்னால ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி எல்லா விதத்திலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க சனி பகவான் காத்திருக்காருங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது. வாழ்த்துக்கள்.